அலகு 11 தேசிய மொழி. நீங்கள் கற்கப்போவது என்ன? கூட்டரசு மலாயா அரசியலமைப்புச் சட்டத்தில் தேசிய மொழி, பிற மொழிகள் ஆகியவற்றின் நிலைத்தன்மை. தேசிய மொழியின் பங்கு. தேசிய மொழியின் நிலைத்தன்மையை பாதுகாக்கும் கழகங்கள். மலாய் மொழியை தேசிய மொழியாக பயன்படுத்துதலில் உள்ள சவால்கள். தேசிய மொழியின் நிலை. மலாய் மொழி நம் நாட்டின் தேசிய மொழியும் அதிகாரப்பூர்வ மொழியும் ஆகும். மலாய் மொழி அதிகாரப்பூர்வ மொழி என்று தேசிய மொழிச் சட்டம் 1963, 1967 பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்வி மொழியாக மலாய் மொழியின் முக்கியத்துவம் குறித்து கல்விச் சட்டம் 1961, கல்விச் சட்டம் 1996 ஆகியவற்றில் பதிவாக்கப்பட்டது. அதேவேளையில் பல்லின மக்களைக் கொண்ட மலேசிய மக்கள் மெண்டரின், தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளை அன்றாட வாழ்வில் தொடர்பு மொழியாக பயன்படுத்தலாம். தேசிய மொழியின் நிலை. மலாய் மொழி தொடர்பு மொழியானதற்கு காரணம், மலாய் மொழி நம் நாட்டின் தேசிய மொழியாகும். நாட்டின் அனைத்து அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளிலும் மலாய் மொழி பயன்படுத்தப்படுகிறது. தேசிய மொழி என்பது பெருமிதம் மிக்க நாட்டின் பாரம்பரியமாகும். ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயமாக தேசிய மொழியை பயன்படுத்தவும் மதிக்கவும் வேண்டும். தேசிய மொழியின் பங்கு. நாட்டை மேம்படுத்துவதில் தேசிய மொழி பல்வேறு வகையில் பங்காற்றுகிறது. மலேசிய நாட்டின் குடிமகனாக நாம் தேசிய மொழியை தொடர்பு மொழியாக தன்னம்பிக்கையுடன் பயன்படுத்துவதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். தேசிய மொழியின் பங்கு. தனித்துவத்தின் அடையாளம். தேசிய மொழி உலக அரங்கில் நாட்டின் அடையாளமாகவும் தனித்துவத்தின் சின்னமாகவும் திகழ்கிறது. நாட்டின் அடித்தளம். ஒற்றுமையை உருவாக்க பல்வின மக்கள் புரிந்துகொள்ள வழிகாட்டியாக ஒரு மொழி தேவைப்படுகிறது. தேசிய மொழியின் பங்கு. நாட்டை மேம்படுத்துவதில் ஒவ்வொருவரும் முக்கிய பங்கு ஆற்றுகின்றனர். மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்த தேசிய மொழி தொடர்பு கருவியாக திகழ்கிறது. எழுத்து மொழி. பொன்மொழி, பழமொழி, கவிதை போன்ற எழுத்து படிவ மொழியாக தேசிய மொழி பயன்படுத்தப்படுகிறது. தொடர்பு மொழி. தேசிய மொழி நம் நாட்டின் பலின மக்களிடையேவும் வட்டாரத்திலும் தொடர்பு மொழியாகவும் விளங்குகிறது. சட்டமொழி. தேசிய மொழி நீதிமன்ற அதிகாரப்பூர்வ அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பொருளாதார மொழி. தேசிய மொழி பொருளாதார நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறது. நிர்வாக மொழி. தேசிய மொழி அதிகாரப்பூர்வ அலுவலர்களான கூட்டம், விளக்கமளிப்பு, பயிற்சி, கடித தொடர்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. கல்வி மொழி. தேசிய மொழி பயிற்று மொழியாகவும் தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. தேசிய மொழியின் நிலையை பாதுகாக்கும் கழகம். தேசிய மொழியை மாண்புற செய்யும் கழகமும் முயற்சியும். தேசிய மொழி மக்களிடையே நாட்டின் மீது நாட்டுப்பற்றை வளர்க்கிறது. தேசிய மொழியை மாண்புற செய்ய பல்வேறு நடவடிக்கைகளும் தொடர் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தேசிய மொழியின் நிலையை பாதுகாக்கும் கழகம். தேசிய மொழியை மாண்புறச் செய்வது அனைவரின் கடமையாவதோடு மக்களிடையே விதைக்கவும் வேண்டும். தேசிய மொழி நாட்டின் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் பிரதிபலிக்கின்றது. மலா மொழியை தேசிய மொழியாக பயன்படுத்துவதில் ஏற்படும் சவால்கள். இன பாகுபாடின்றி மலேசிய குடிமக்கள் அனைவரும் தேசிய மொழியை சரளமாக பயன்படுத்த வேண்டும். முழுமையான தேசிய மொழியின் பயன்பாடு முன்னேற்ற மிகு நாட்டை உருவாக்கும். மலாய் மொழி அதிகாரப்பூர்வ அலுவல்களில் பயன்படுத்தப்படும் தேசிய மொழியாகும். தேசிய மொழி பல்வேறு சவால்களை சந்தித்தாலும் நாட்டின் அடையாளம் என்பதால் தேசிய மொழியின் நிலைத்தன்மையும் நிலைப்பாட்டையும் வலுப்படுத்துதல் அவசியம். மலாய் மொழியை தேசிய மொழியாக பயன்படுத்துவதில் ஏற்படும் சவால்கள். தகவல் தொழில்நுட்பத்துறை. இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகவும் முக்கியமானது. பெரும்பாலான தகவல் தொழில்நுட்ப பயன்பாடுகளும் கருவிகளும் ஆங்கில மொழியிலே உள்ளன. குடும்ப பின்னணி. தேசிய மொழியை முறையாக பயன்படுத்த பெற்றோர்கள் அல்லது குடும்பத்தினர் உந்துதலையும் வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும். கல்வித்துறை. கற்றலில் மாணவர்கள் தாய்மொழியையும் வட்டார வழக்குகளையும் அதிகமாக பயன்படுத்துவதால் தேசிய மொழிமேம்பாட்டில் பல சவால்களை எதிர்நோக்க நேரிடும். மொழிக்கலப்பு. நிகழ்ச்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் தேசிய மொழி பயன்பாட்டில் பல்வேறு மொழிக்கலப்பு ஏற்பட்டதால் வாக்கிய அமைப்பு முறை, கலைச்சொற்கள், உச்சரிப்பு ஆகியவை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரண குறிப்பு. மொழிக்கலப்பு.
பல மொழிகளிலிருந்து கலந்து பேசும் பேச்சுமொழி. மலேசிய குடிமக்களாகிய நாம் ஒற்றுமையின் மொழியாகவும் அடையாளமாகவும் திகழும் மலாய் மொழியை பெருமிதத்துடன் மாண்புற செய்ய வேண்டும். நிறைய சவால்கள் இருப்பினும் மலாய் மொழியை பேசிய மொழியாக மாண்புற செய்ய வேண்டும். மொழி இனத்தின் உயிர் எனும் பாடல் தேசிய மொழி பற்றை மேலோங்கச் செய்ய உருவாக்கப்பட்டது. மலேசிய குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் தேசிய மொழியை பயன்படுத்த இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளன. மொழியின் வழி பல்லின மக்களை ஒன்றிணைக்க முடியும். மலேசியர்கள் தேசிய மொழியில் ஆளுமை பெற்றிருக்க வேண்டும். தேசிய மொழியின் பயன்பாடு மக்கள் ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் இருக்கின்றனர் என்பதை நிரூபிக்கின்றது. நாம் எங்கிருந்தாலும் தேசிய மொழியை பயன்படுத்துவதில் தன்னம்பிக்கையும் பெருமிதமும் கொள்ள வேண்டும். மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.